ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டெக்ஸ் ஏர்ட்ராப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷேர்டியம் ஸ்வாப், ஓகேங்களா. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நம்ம கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வாப்டு ஃபைனான்ஸ் டெஸ்ட்நெட் டுட்டோரியல் அப்படின்னு வீடியோ போட்டிருப்போம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வீடியோவோட இன்னொரு கண்டினியூவேஷன் கூட சொல்லலாம். ஸோ அது ஸ்வாப்டு ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸில் பார்த்தோம். ஸோ இப்போ ஷேர்டியம் டெக்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்வாப்டு ஃபைனான்ஸ் வீடியோவில் நான் எப்படி ஒரு நெட்வொர்க்கை ஆட் பண்ணணும் ஃபேசட் டோக்கன்ஸ் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்வாப்டு ஃபைனான்ஸ் அந்த ஏர்ட்ராப் டெஸ்ட்நெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஏர்ட்ராப் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நான் லிங்க் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நம்மளோட கிவி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ வெயிட் கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் லிங்க் கிவி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க் அப்படின்னு செலக்ட் பண்ணி நீங்கள் வேலட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே எஸ்ஹெச்எம் எஸ்எஸ் ஸ்வாப் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே நான் ஒரு 50 போட்டுக்கிறேன். ஸோ 50 போட்டு எஸ்எஸ் ஸ்வாப்பாக நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேங்க. ஸோ அடுத்து இங்கே ஸ்வாப் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை ஸ்வாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்வாப்பை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஸ்வாப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோன்னே நம்ம மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணியாச்சா. ஸோ அடுத்து நம்ம டெக்ஸுக்கு போய்க்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே க்ளோஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு டெக்ஸ் ஏர்ட்ராப்புங்கிறனால டெக்ஸில் என்ன இருக்கும், எப்பயுமே நார்மலாக ஸ்வாப்பு அப்புறம் லிக்விடிட்டி பூல் ஆட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எப்படி எஸ்ஹெச்எம் டு எஸ்எஸ் ஸ்வாப் பண்ணணும், அதேமாதிரி நீங்கள் மாற்றி ஒரு 2-3 டைம் ஸ்வாப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நான் ஸ்வாப் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2-3 டைம்ஸ் ஸ்வாப் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். அது எப்படி ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா, கீழே அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி அப்படின்னு இருக்கா கைஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டு ஆட் லிக்விடிட்டி அப்படின்னு இருக்கா. ஸோ அடுத்து இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே நம்ம கரன்சி செலக்ட் பண்ணோம், ஓகேங்களா, மேலேயும் கீழேயும். ஸோ மேலே என்ன செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஹெச்எம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஸ்வாப் இருக்கா. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இங்கே மேக்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சப்ளை அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல சப்ளை அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் சப்ளை அப்படின்னு இருக்கா கைஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் சப்ளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெட்டாமாஸ்கில் டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதை நம்ம அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெக்ஸுக்கு போய்க்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் சப்மிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அடுத்து க்ளோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விடிட்டியும் ப்ரொவைட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஓகே கைஸ், ஆட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு டெஸ்ட்நெட் நம்ம அட்டன் பண்ணுறோன்னா அதில் இருக்க எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணணும். ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஸ்வாப்பிங் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிட்டோம், அடுத்து ரிமூவ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே ரிமூவ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. நான் ஒரு 50% ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு 50 செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் இங்கே எனேபிள் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிளை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மெட்டாமாஸ்க் வாலெட்டில் போய்ட்டு டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ சைன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ திருப்பி நம்ம சைட்டுக்கு போய்க்குங்க. அடுத்து இங்கே ரிமூவ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு போய்ட்டு இந்த டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டெக்ஸுக்கு போய்க்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சக்ஸஸும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிமூவும் நம்ம பண்ணியாச்சு, ஓகே. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இன்ன வரைக்கும் இந்த ஏர்ட்ராப்பில். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது கைஸ் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு.
ஸோ நீங்கள் வந்து பண்ணி வைங்க. ஸோ இதுலேருந்து ஃபர்தராக எனி அப்டேட் வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவாவோ அப்படி இல்லைன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஒரு மெசேஜாக வந்து நான் வந்து போட்டுருவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டண்ட்டான ஏர்ட்ராப்ஸ் அண்டு இந்த மாதிரி வீடியோக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் குரூப்பில் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்புக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ எப்படி நெட்வொர்க் ஆட் பண்ணணும், அந்த ஃபேசட் டோக்கன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஏர்ட்ராப்பையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.